சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்னைக்கு கார்த்திகை தீபம், அதனால நம்ம ஐயப்பனுக்கு 18ஆம் படி ஏற்ற போகிறோம். போய் குலசாமி கோயிலுக்கு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வந்தது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை பார்க்காட்டினா மறக்காம போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அம்மா சாமி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் விளக்கு போட்டு வச்சுருந்தாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா விளக்கு போட்டு ஐயப்பனுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி பூவு அலங்காரம் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம போயிட்டு வந்தோடனே சாமி கும்பிடணுங்காண்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வந்தோடனே அப்பா சாமி வேறு யாரும் நினைக்கிட்டு இருந்தார். நம்மளை வேறு போய் தேங்காய் உரிக்க சொன்னாங்க. சரின்ட்டு போய் 2 காயை எடுத்து உரித்தேன். காய் பரவாயில்ல, நல்ல காயை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. போட்டு அதை வாங்குன்னு உரிக்கவே முடியலைங்க. நானும் ரொம்ப நேரமாக போட்டு உரிச்சிக்கிட்டே இருந்தேன். குத்தி குத்தி இழுத்து இழுத்து பார்த்தேன். மட்டை உரியுது தவிர வரமாட்டேன்ட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொஞ்ச நேரம் போராடி 2 காயும் உரித்து எடுத்துட்டேன். காய் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து அப்பா சாமி விளக்க போட்டார். விளக்க போட்டு முடிச்சுட்டு சாமின்னு சொல்லி சாமி கும்பிட ஆரம்பிச்சாரு. நீங்களும் வாங்க சாமிங்களா, சாமி கும்பிடலாம். சரணமையப்பா 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 சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சாமி மாறே ஐயப்பே மாறே ஐயப்பே மாறே சாமி மாறே ஈஸ்வரனே ஈஸ்வரியே ஈஸ்வரனே ஈஸ்வரியே பகவானே பகவானே தேவியே தேவியே. அவ்வளோதான் சாமி, ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. 18ஆம் படியெல்லாம் ஏற்றி அப்பா சாமி சரணம் சொல்லி படிப்பாட்டெல்லாம் படித்து சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த சாமி எல்லாத்துக்கும் விபூதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம படியை ஒரு வீடியோ எடுத்தோம். பாருங்கள் ஐயப்பா எப்படி காட்சி தராருன்னு. செம்ம மாசா காட்சி தராரா. அதுக்கப்புறம் சரின்ட்டு சாமிங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு எப்பயும் போல் சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான் சாமிங்களா இன்றைக்கி வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.